நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிறுமலைன்ற ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் தான் இருக்கோம். வீட்டில் இருந்து போர் அடிச்சது சொல்லிட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. நடக்க வைக்கிறாங்க நடக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யாருமே இல்லை, நான் வந்து தனியாக புலம்பிட்டு வரேன். லூஸு அப்பப்போ அப்படி தான் வந்து வெளியாட்கள் உள்ளே அனுமதி கிடையாது. மீறினால் அபராதம் 1000 ரூபாய். 1000 ரூபாய் அபராதமா? இதுதான் வந்து மிளகு கொடி. உங்களுக்கு தெரியுதா? மிளகு பெப்பர். பார்க்க வந்து இது வெத்தலை கொடி மாதிரியே இருக்குல்ல. ஹார்ஸ் ஏய் தொட்டா அடிது கடிக்க வருமாடா? நிஜமாவா? குட்டி அழகா இருக்குடா. அப்போ கண்டிப்பாக கடிக்கும்ன்றியா? வேணுமா? அது உன்னை கடிச்சிருண்டி, எத்திடும். அப்புறம் ஓடிடுங்க ஒழுங்கு மரியாதையும். அது நம்மளுக்கு கடிச்சிடும். குட்டி. ஆமாம், குட்டி புதுசாக இருந்தால் கடிக்கும். மாசமாக இருக்கும்போதும் கடிக்கும் நம்மளை. அந்த டைம்லலாம் அது வந்து ஆங்க்ரி பேர்டாக இருக்கும். அது மற்ற நேரம்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த இங்கே ஒரு குதிரை இருக்குடா. இது குட்டி குதிரைடா. இதை தொட்டு பாருக்கடா, ஓடுடா. இது நம்மளை ஒன்றும் செய்யாது. தொட்டு பார்க்கலாம். பிடினா அப்புறம் அதுக்கு பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போக முடியும். சும்மா அழகாக போகும்போது சும்மா தொட்டு பார்க்கலாம். பா, பின்னாடி போகாதீங்க, எத்தி போடுவோம். பின்னாடி மட்டும் கை வச்சுன்னா எத்திடும். அச்சா முன்னாடி கை வைக்கணும். அப்படியே தடவி கொடுத்த மாதிரி வை. இது ஒன்றும் செய்யாது, ஆனால் ஓடும். போகிற போக்கில் நம்ம மேலே ஏறி ஓடினாலும் ஓடிடும். அப்புறம் கீழே தள்ளி விட்டுடும். எல்லாம் ஒரு வாரமாக போங்க, அங்கிட்டே போங்க, இல்லை இங்கிட்டு வாங்க. பைக் வருது பின்னாடி. ஏய், அங்கே ஒரு பலாப்பழம் தொங்குது. சுட்டுருவோமா? பலாப்பழத்தை தான். பழமா எங்கேயுமே இல்லை, அது காய் தான் இருக்கு. முதல்ல இங்கே பாரு, அங்கே முன்னாடி இதில் முன்னாடி எழுதி வச்சுருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? உள்ளே வரக்கூடாது, வந்துச்சுன்னா 1000 ரூபாய் ஃபைனுன்னு. என்ன அது வந்து இதோட கண்டினியூ தானே? இல்லை இது வேறையா? என்ன வேணும்? எவ்வளோ வேணுமா? இதுதானே சவுக்கு மரம். சவுக்கு சொல்லுவாங்கல்ல. பார்க்க கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கு. ஒருத்தி இலை வேணும் கொடுத்து வர்றா. என்ன வேணுமா? இலை வேணுமா? எந்த இலை வேணுமா? ஏய், அங்கே ஒரு அந்த ஊதா கலர் பூ என்னடா? ரேடியா பூவா? ஐய், நேற்று அங்கே ஒரு பூ காமிச்சே, அதையும் ரேடியோ பூன்னா. அப்புறம் இது அங்கே வீட்டுக்கு ரோஸ் கலர் மாதிரி, ரேடியா மாதிரி நீளம். இவன் ஏமாற்றக்கூடாது. குட்டி ரேடியோ பூவா? சார் பூவா? இந்த இருக்கு பாரு, இந்த இருக்கு. இந்த அந்த பூ இங்கே இருக்கு. இதை பறிச்சு கொடுறா. இதை பறிச்சு கொடு. பூவை அழகா நீட்டாக பறிச்சு கொடுக்கணும். அப்படி பிடிங்க. சரி கொடுங்க சார். ஸ்டார் பூ இங்கே காமி, நல்லா காமிங்க. ஸ்டார் பூ அப்படி இருங்க, அப்படி இருங்க, ஆட்டாதீங்க. வாங்கிட்டாங்க. சரி வச்சுக்கோங்க, போங்க. நடங்க போகலாம். இது ஆரஞ்சு மரம் தயாப்பா. இது ஆரஞ்சு மரம்.
இப்போ எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பார்த்தியா? குழம்புல காய் தான் ஃபுல்லாக வந்து காயாக தான் இருக்குது. இதுதான் ஆரஞ்சு மரம். பறிப்போம். நான் வந்து இது வாங்கிட்டு சொன்னேன்ல, சீட்லெஸ் மாதிரி இருக்கும், அது வாங்காத. சாப்பிட்றதுக்கு வந்து ஒன்று வாங்கிட்டு சொன்னேன், நாட்டுக்காய் மாதிரியா. அது அந்த மரம், இந்த மரம். பஸ் வருது, எல்லாம் மேலே ஏறி நின்றுக்கோங்க. இதெல்லாம் நின்றுக்கோங்க, அப்படியே நின்று கீழே விழுந்துடாதீங்க. நீ வேணா பாரு, அங்கே ஒரு டிராஃபிக்காக இருக்கு. கீழே கேட்குதா? இந்த சைடு கொஞ்சம் பெருசாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்கள் முன்னாடி இந்த வேலியெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, கீழே இறங்கி அங்கே போயிடுவோம். அப்படியே இது அப்படியே போகுமா, அப்படியே போயிடும் எங்கள் காட்டு வரைக்கும் போகும். ஃபால்ஸ் போகணும் அப்படிதாங்கம்மா. ஆமாம், இந்த சைடு தான் போகணும். அந்த அந்த எல்லோ கலர் பூ பாரு, நல்லா இருக்கு பார்த்தியா? எல்லோ கலர் எப்படி கேட்குது பார்த்தியா? ஃபால்ஸ் சவுண்டு, அருவி அருவி. ஓ, நான் அங்கே வரேன், நான் சொல்லவே இல்லையே. நீங்கள் எல்லாம் போய் விளையாடுங்க, நான் வேடிக்கை பார்க்குறேன், அவ்வளோதான். ஆமாம், சிங்கத்து வாயில் தண்ணி எப்படியெல்லாம் க்ரியேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தியா? இங்கே இந்த சைடு போகிற தண்ணி தெரியுமா? ஏன் அங்கே படியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கடா, அங்கே பாரு. அப்போ வழி எங்கேயாவது இருக்கும்டா. அங்கே போய் குளிப்பா, அங்கே குளிக்க முடியும். இது வந்து இங்கே இருக்கிறவங்க போகிறதுக்கு. செம்மையாக கட்டியிருக்காங்க, பட் நம்மளால் உள்ளே போட முடியாது, கேட் போட்டாங்க. அவங்க வந்து அந்த சைடு போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆமாம், ஆனால் அப்படிலாம் நம்ம போகக்கூடாது. இந்த அறிவாளி எங்கேயாவது நீ பார்த்துருக்கியா? பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நீ இதில் எப்படி மீன் பிடிப்ப? அதில் நிஜமாக மீன் இருக்குதா? துண்டுல இருக்குன்னா இங்கிட்டு அதுக்கு கீழே இருக்கு, அந்த சைடுல இருக்க துக்கு. இப்போ அங்கிட்டு வச்சல, அதுல இங்கிட்டு இன்னும் மேல வலது பக்கம் மேல கொண்டு வா, கையை மேல கொண்டு வா. ரைட் சைடு கைடா, ரெண்டு கால் நடுவில் கொண்டு போ. கையை கொண்டு போடா, இன்னும் பின்னாடி அந்த இந்த சைடு தோடுடா, இங்க தோடுடா. இந்த மோன மேல இருக்கு பாரு, அதுக்கு மேல குட்டி மோன இருக்குல, அது தூக்குடா, உள்ள இருக்குடா. அதுக்கு உள்ள பாடுறா, முன்னாடி பார்க்காம. அதுக்குள்ள பாப்பியா? லூசு போல இல்லைன்னா என்னது? அவன் இவரு பிடிச்சிட்டு வருவான், அங்கிட்டு பார்க்க சொன்னா அவன் இங்கிட்டு பார்த்து.
ம். குடி போ. ஏம்மா பொந்துக்குள்ளலாம் காலை விட்டுறாதம்மா. நிறையா பிடிச்சிட்டியா? எங்கே போகிற? அப்பா கிட்ட போய். ஓ மை காட். சரி நம்ம வேற துண்டு வாங்குவோம். மாமா என்ன செய்யறா? ஊசுதே. என்ன செய்யறா? வாட்டி விழுந்து போறா. வரல. இங்கே பாரு பல்ல இருக்கு, பார்த்து வரணும். எப்படி ஏறுவே இப்போ? எங்கிட்ட ஏறுவ? இந்த அப்படியே இப்படி ஏறுவேன்ட்டே வாங்க. மீனை பார்ப்போம் கூட. குட்டி குட்டி இந்த மீனை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ பில்டப் ஆடா? ஏன்டா நான் கூட பெரிய மீனாக இருக்கும்னு நினச்சேன்.